அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் ரெஃப்ரிஜிரேட்டரை எவ்வாறு இன்ஸ்டால் செய்வது என்பதை அறிந்து கொள்வோம். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. ரெஃப்ரிஜிரேட்டரை அன்கிரேட் அல்லது அவிழ்த்து விடுதல். 2. யூனிட் இருப்பிடத்தை தேர்ந்தெடுப்பது. 3. யூனிட்டின் பொசிஷன். 4. மின்சாரம் வழங்குவதை சோதிப்பது. 5. வோல்டேஜ் ஸ்டெபிலைசரை யூனிட்டுடன் இணைப்பது. 6. ரெஃப்ரிஜிரேட்டர் யூனிட் தொடங்குவது. 7. யூனிட்டின் செயல்திறனை சோதிப்பது. இதை நடைமுறைப்படுத்த தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை சேகரிப்போம். ஸ்பிரிட் லெவல் மீட்டர் 1, மல்டிமீட்டர் 1, லைன் டெஸ்டர் 1, காம்பினேஷன் பிளேயர் 1, வயர் ஸ்ட்ரிப்பர் 1, ஸ்க்ரூ டிரைவர் 150 mm 1, அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் 150 mm 1, தெர்மாமீட்டர் ஸ்டெம் டிஜிட்டல் -5 முதல் 50 டிகிரி செல்சியஸ் 1, கிளாம்ப் மீட்டர் 0 முதல் 10 ஆம்பியர்ஸ், டொமஸ்டிக் ரெஃப்ரிஜிரேட்டர் 1, வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் 1. செயல்முறை. டாஸ்க் 1. ரெஃப்ரிஜிரேட்டரை அன்கிரேட் அல்லது அன்பேக் செய்யவும். ஸ்டெப் 1. கவனமாக சமதளமான மேற்பரப்பில் யூனிட்டை நிமிர்ந்த நிலையில் வைக்கவும். ஸ்டெப் 2. வயர் ஸ்ட்ரிப்பர் அல்லது சிறிய கத்தியை பயன்படுத்தி பேக்கிங் டேப்பை கயிற்றால் வெட்டுங்கள். ஸ்டெப் 3. மிக கவனமாக கீழிருந்து மேல் நோக்கி தூக்குவதன் மூலம் வெளிப்புற அட்டையை அகற்றவும். எச்சரிக்கை: கண்டென்சர் காயில் பின்புறமாக இருந்தால் ஜாக்கிரதை. அதில் ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் வாயு கசிவு ஏற்படலாம். ஸ்டெப் 4. கூடுதல் பேக்கிங் பொருட்கள் இருந்தால் அதை அகற்றவும். ஸ்டெப் 5. யூனிட் வெளிப்புற மேற்பரப்பை கவனமாக பார்க்கவும். வெளிப்புற பாடி சுத்தமாகவும் பளபளப்பாகவும் கீறல்கள், டென்ட்டுகள் போன்றவை இல்லாமலும் இருக்க வேண்டும். ஸ்டெப் 6. பொருத்தமான இருமுனை ஸ்பேனர், அட்ஜஸ்டபிள் ஸ்பேனரை பயன்படுத்தி போல்ட் மற்றும் நட்டுகளை அவிழ்த்து பேஸ் பேக்கிங்கை அகற்றவும். குறிப்பு: அடிப்படை போல்ட்டுகளை அகற்றும்போது யூனிட் சாய்ந்த நிலையை பாதுகாப்பாக வைத்திருங்கள். ஸ்டெப் 7. பேக்கிங் பொருட்களில் இருந்து யூனிட்டை விலக்கி வைக்கவும். டாஸ்க் 2. இருப்பிடத்தை தேர்ந்தெடுக்கவும். குறிப்பு: பொதுவாக யூனிட் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பு யூனிட் லொகேஷன் முடிவு செய்யப்படும். எனவே முறையான வயரிங் மற்றும் பிளக் பாயிண்ட் அதற்கேற்ப செய்யப்படும். ஸ்டெப் 1. இடம் போதுமான காற்றோட்டம் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். ஸ்டெப் 2. யூனிட்டுக்கு அருகில் மின்சார பவர் பாயிண்ட் இருப்பதை உறுதி செய்யவும். ஸ்டெப் 3. இருப்பிடத்திற்கு அருகில் வெப்பத்தை தரக்கூடிய கதிரியக்க யூனிட்டுகள், கேஸ் அடுப்புகள், ஹீட்டர்கள், சூரிய ஒளி போன்றவை இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். ஸ்டெப் 4. தரைமட்டம் வலுவாகவும் சமதளமாகவும் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். டாஸ்க் 3. ரெஃப்ரிஜிரேட்டரின் யூனிட் பொசிஷன். ஸ்டெப் 1. தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் யூனிட்டை வைக்கவும். ஸ்டெப் 2. கண்டென்சரின் பின்புறத்தில் வெளிப்புற வகை இருந்தால் சுவர் மேற்பரப்புக்கும் யூனிட்டின் பின்பக்கத்திற்கும் இடையே 1 அடி அல்லது அதற்கு மேற்பட்ட இடைவெளியை வைக்கவும். ஸ்டெப் 3. கண்டென்சர் கட்டப்பட்டிருந்தால் இன்டர்னல் டைப் சுவர் மேற்பரப்புக்கும் யூனிட்டின் இருபுறமும் 1 அடி அல்லது அதற்கு மேற்பட்ட இடைவெளியை வைக்கவும். ஸ்டெப் 4. கதவை முழுவதுமாக திறக்க முன்பக்கத்தில் போதுமான இடத்தை வைத்திருங்கள். டாஸ்க் 4. மின்சாரம் வழங்குவதை சோதிக்கவும். ஸ்டெப் 1. ஆன்லைன் டெஸ்டரை பயன்படுத்தி அதன் உதவி குறிப்புகளை சாக்கெட்டில் செருகுவதன் மூலம் மின்சாரம் கிடைப்பதை சோதிக்கவும். ஸ்டெப் 2. மல்டிமீட்டர், டங் டெஸ்டர், வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி ஆய்வுகளை பேஸ் மற்றும் நியூட்ரல் சாக்கெட்டில் செருகுவதன் மூலம் வோல்டேஜ் விகிதத்தை அளவிடவும். ஸ்டெப் 3. மதிப்பிடப்பட்ட மெஷர் செய்யப்பட்ட வோல்டேஜ் யூனிட்டின் கம்ப்ரஸரின் ஆபரேட்டிங் ரேஞ்சில் 180 முதல் 260 வோல்ட் இருப்பதை உறுதி செய்யவும். ஸ்டெப் 4. வோல்டேஜ் ரேஞ்சிற்கு வெளியே இருந்தால் அல்லது ஏற்ற இறக்கமாக இருந்தால் வோல்டேஜ் நிலைப்படுத்தியை பயன்படுத்தவும். ஸ்டெப் 5. சாக்கெட்டில் சரியான எர்த்திங் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். டாஸ்க் 5. வோல்டேஜ் ஸ்டெபிலைசரை இணைக்கவும். குறிப்பு: குறைந்த வோல்டேஜ் அல்லது ஏற்ற இறக்கமுள்ள இடங்களில் மட்டுமின்றி வோல்டேஜ் ஸ்டெபிலைசரை சரியான கொள்ளளவு பயன்படுத்துவது எப்போதும் அறிவுறுத்தப்படுகிறது. கம்ப்ரஸரை திடீர் வோல்டேஜ் ஏற்ற இறக்கங்களில் இருந்து காப்பாற்றவும். கம்ப்ரஸருக்கு நிலையான வோல்டேஜை பராமரிக்கவும் ஒவ்வொரு யூனிட்டிலும் இதை பயன்படுத்தவும். ஸ்டெப் 1. வோல்டேஜ் ஸ்டெபிலைசரை திறக்கவும்.
ஸ்டெப் 2. மெட்டல் பல்ஜ், கீறல்கள் போன்ற ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் ஸ்டெபிலைசரின் வெளிப்புற மேற்பரப்பை கவனிக்கவும். ஸ்டெப் 3. ஸ்டெபிலைசரின் வோல்ட் மீட்டரின் சுட்டிக்காட்டி 0 மட்டும் ரீட் என்பதை உறுதிப்படுத்தவும் அல்லது வோல்ட் மீட்டரில் பிழை இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். ஸ்டெப் 4. ஸ்டெபிலைசரின் 3 பின் பிளக்கை சாக்கெட்டில் செருகவும். ஸ்டெப் 5. சாக்கெட்டை ஆன் செய்யவும். ஸ்டெப் 6. எல்இடி பல்ப் மெயின் ஆன் ஒளிர்வதை உறுதி செய்யவும். ஸ்டெப் 7. செலக்டர் சுவிட்சை அழுத்துவதன் மூலம் இன்புட் மற்றும் அவுட்புட் வோல்டேஜ் வரம்புகளை கவனிக்கவும். குறிப்பு: பொதுவாக ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனர்களுக்கான வோல்டேஜ் ஸ்டெபிலைசரின் கால தாமதத்துடன் 3 நிமிடம் ஸ்டார்ட்டில் கிடைக்கும். எனவே அவுட்புட் வோல்டேஜ் ஆன் செய்யப்பட்ட நேரத்திலிருந்து 3 நிமிடங்களுக்கு பிறகு வரலாம். டாஸ்க் 6. ரெஃப்ரிஜரேட்டரை ஸ்டார்ட் செய்யவும். ஸ்டெப் 1. யூனிட்டின் கதவுகளை திறந்து உள் நிலைமைகளை பார்க்கவும். இது சுத்தமாகவும் உலர்ந்ததாகவும் இருக்க வேண்டும். ஸ்டெப் 2. ஏற்கனவே இருக்கும் கேபினெட் காற்றை சுற்றுப்புற காற்றுடன் மாற்றுவதற்கு 2 நிமிடங்களுக்கு கதவை திறந்து வைக்கவும். பின்னர் கதவை மூடுங்கள். ஸ்டெப் 3. ஸ்டெபிலைசர் ஆஃப் நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். ஸ்டெப் 4. அவுட்புட் சாக்கெட்டில் ரெஃப்ரிஜரேட்டரின் 3 பின் பிளக்கை செருகவும். ஸ்டெப் 5. ஸ்டெபிலைசரை இயக்கவும். ஸ்டெப் 6. ஸ்டெபிலைசரில் நேர தாமத வசதி இருந்தால் யூனிட்டை தொடங்க 3 நிமிடம் காத்திருக்கவும். ஸ்டெப் 7. கம்ப்ரஸர் தொடங்கப்பட்டதால் லேசான சத்தம் 30 முதல் 35 டெசிபல் கேட்பதன் மூலம் குளிர்சாதன பெட்டி இயக்கப்படுவதை கவனிக்கவும். டாஸ்க் 7. யூனிட்டின் செயல்திறனை சோதிக்கவும். ஸ்டெப் 1. யூனிட்டின் கதவுகள் நன்றாக மூடுவதை உறுதி செய்யவும். ஸ்டெப் 2. கேபினெட்டில் ஷெல்ஃபுகள் தனித்தனியாக அல்லது யூனிட்டுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்களை கொண்டு உருவாக்கவும். ஸ்டெப் 3. ஃப்ரீசர் பகுதியில் இருக்கும் ஐஸ் ட்ரேயில் தண்ணீரை சாதாரண அறை வெப்பநிலையில் நிரப்பவும். ஸ்டெப் 4. கதவு திறந்திருக்கும் போது கேபினெட்டில் உள்ள பல்ப் அல்லது விளக்கு ஒளிர்வதை கவனிக்கவும். ஸ்டெப் 5. தெர்மோஸ்டேட் நாபை தேவைக்கேற்ப கடிகார திசையில் அல்லது எதிர் கடிகார திசையில் திருப்புவதன் மூலம் இயல்பான நிலைக்கு, குறைந்த குளிர் மற்றும் அதிக குளிர்ச்சியான நிலைக்கு இடையே அமைக்கவும். ஸ்டெப் 6. வழக்கமான சாதாரண ரெஃப்ரிஜரேட்டருக்கு ஃப்ரீசர் உட்புற மேற்பரப்பில் கைகளை வைத்திருப்பதன் மூலம் குளிர்ச்சியை உணருங்கள். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டர்களுக்கு ஃப்ரீசரில் இருக்கும் ஃபேன் மோட்டரில் காற்று வீசும் முன் கைகளை வைத்துக்கொண்டு குளிர்ச்சியை உணரலாம். ஸ்டெப் 7. சென்சிங் ப்ரோபை டிஜிட்டல் தெர்மோஸ்டேட்டின் ஃப்ரீசர் உள்ளே வைத்து டிஸ்பிளேயில் வெளியே ரீடிங்கை பார்க்க தொடங்குங்கள். ஸ்டெப் 8. ஃப்ரீசர் கதவு மற்றும் கேபினெட் கதவு சிறிது நேரம் 2 மணி நேரம் மூடி வைக்கவும். 2 மணி நேரம் எந்த இடையூறும் இல்லாமல் யூனிட் இயங்கட்டும். ஸ்டெப் 9. குளிர்சாதன பெட்டியின் கதவை திறந்து கேபினெட்டில் குளிர்ச்சியை உணர்வதன் மூலம் கவனிக்கவும். ஸ்டெப் 10. ஃப்ரீசர் கதவை திறந்து முன்பு நிரப்பப்பட்ட நீர் 2 மணி நேரத்திற்கு முன் பனிக்கட்டியாக மாறுவதை உறுதி செய்யவும். ஸ்டெப் 11. தெர்மோஸ்டேட் நாபை லோ பொசிஷனுக்கு அமைக்கவும். ஸ்டெப் 12. கதவை மூடி வைத்து மேலும் சிறிது நேரம் 30 நிமிடங்கள் காத்திருக்கவும். ஸ்டெப் 13. யூனிட் கம்ப்ரஸர் ட்ரிப்ஸ்களை கவனிக்கவும். ஸ்டெப் 14. உள்ளடக்கத்தின்படி சரிபார்ப்பு பட்டியலை நிரப்பவும். ரெஃப்ரிஜரேட்டரின் செயல்திறனை சரிபார்க்கும்போது மின் அழுத்தம், மின்னோட்டம், வாட்ஸ், எவாப்பரேட்டர் காயிலின் வெப்பநிலை மற்றும் கண்டென்சரில் வைப்ரேஷன் ஆகியவை சரிபார்க்கப்பட வேண்டும்.